Mahesh. Ma Mahesh. Well, this is Mahesh, our future representative. Hey. It's okay, Mahesh. We all are a group. This is Divya, Hi. Anita, Hi. Raja, Hi. Ram, and this is Sham. Well, of course, நான் விஷ்ணு. நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம், ஒன்றா தான் சுற்றுவோம், எப்போ ஒன்றா தான் படிப்போம். எங்களோட ஒரே எய்ம் மெடிசன். வி ஆல் வாண்ட் டு பிகம் டாக்டர்ஸ். அதுக்கு இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதான் கிடைக்கும். இந்த மாதிரி கிளாஸ் நிறைய குரூப்ஸ் இருக்கு, ஆனால் எங்ககிட்ட இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் யார்கிட்டயும் இல்லை. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் யூ கேன் ஜாயின் அவர் குரூப். ஓ ஷூர். உங்களுக்குலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யூர் ஆல் வெரி ஹாப்பி. 10th டோட்டல்னா 416. ஓ நாட் பேட், வெரி குட். யூ கேன் ஜாயின் அவர் குரூப். ஏ மகேஷ், இனிமே நம்ம குரூப் தான். வெல்கம் மகேஷ். ஷிட். போச்சு. மகேஷ், இங்க இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இவனுக்கு தான். +2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அதை லூஸ் தரமா பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் நாள்னா அப்படிதான் இருக்கும். உனக்காவது பரவாயில்ல, எனக்கு சாணி அடிச்சிட்டானுங்க. சரி, பிரின்சிபல் பார்த்தா கத்துவாரு. அந்த ஆள் ஒரு டார்ச்சர். இன்னைக்கு ஃபுல்லா நீ வெயில முட்டி போட வேண்டியதா. ஏ அனிதா, மகேஷோட எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணிக்கொண்டா. இல்ல பரவாயில்ல, நானே போய் வாஷ் பண்ணிக்கிறேன். சொல்றத கேளு. தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் தனியா இங்க போய் மாட்டிக்காத. அவனுக்கு பாத்ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. குடு, நாங்க போய் வாஷ் பண்ணிக்கிறோம். குடு. சொல்றத கேளு. உனக்கு கூச்சமா இருந்தா ஸ்போர்ட்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணு. வா. உன் பேண்ட் ஃபுல்லா இங்கு, அதையும் கழட்டு. அனிதா, சீக்கிரம் எடுத்து போய் வாஷ் பண்ணு. வாடா, கிளாஸ் ரெப். ஏய், கிளாஸ் ரெப்புக்கு ரோ போடுங்க. மகேஷ், நீ ஜெட்டி போட்டுட்டு வந்தியாடா கண்ணா? எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ்ல ஆப்போசிட்ல நிப்ப? கிளாஸ் ரெப் ஆகணும் உனக்கு. இப்பவே வந்து எடுத்துக்க. பெல் அடிச்சது போயிடுவோம் உன் ட்ரெஸ்ஸோட. அப்படி அங்கேயே இருக்க வேண்டியதான். போது விஷ்ணு, பாவம் நீ அதை வைக்கிற. நான் போய் கொடுத்துடுறேன். போய் குடு. இனிமே அவன் எதிரிலே வரக்கூடாது. ஐயோ, ஓ மை காட். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? அவ்வளவு பேர் முன்னாடி ஆஃப் நியூடா வந்திருக்க. இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? இனிமே என்கிட்ட அவனை வச்சுக்க மாட்டான். எப்படி வச்சுக்குவான்? நீதான் ஏதாவது ஒண்ணுனா உடனே டக்குன்னு ட்ரெஸ் கழட்டிடுவியே. சி, அந்த சொன்னாலி வந்து கேக்குறா, மகேஷ் எப்பவும் இப்படிதானா? எத்தனை தடவை அவனை இப்படி பார்த்திருக்கேன்னு. கன்றாவி. சொன்னாலி, பூஜா கிட்ட என்ன சொன்ன? நானும் சொல்லலையே மகேஷ். ஏன் பூஜா ஆண்டி ஏதாவது சொன்னாலா? இதோ பார் பூஜா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ என்ன இந்த மாதிரி பார்த்ததுனால தானே உனக்கு என் கூட பேச கூச்சமா இருக்கு, சிரிப்பா வருது. இப்போ நானும் உன்னை அந்த மாதிரி பார்த்துன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் ஆயிடும். என்ன சொல்ற? ஐயோ, சாரி பூஜா. பூஜா சாரி பூஜா. என்னடா சும்மா சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்க? அப்படி என்ன சேஞ்ச் ஆயிட்டேன்? இல்ல வேணாம். ஏய், சி, சொல்டா. உன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சும்மா. ஏய், நிஜமா? அப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்ட. அப்புறம் ஹேர் நீளமாயிடுச்சு. அப்புறம் தைஸ் பெருசு ஆயிடுச்சு. அப்புறம் போதும், நான் கிளம்புறேன். ஏய் இரு, முழுசா கேட்டு போ. லீவ்ல கண்ட பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். எனக்கு தேவைதான். நீ தானே கேட்ட. பூஜாமா, உன் கார் வந்துருச்சு, போ.
இல்லைன்னா உன் பாடி கார்டு டிரைவர் இறங்கி இங்கே வந்துட போறான். பின்ன என்ன, ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சா பரவாயில்ல, டியூஷன் கூட கார் அனுப்பணும். உங்க அப்பாவுக்கு உன் மேல அவ்வளோ நம்பிக்கை. இது கூட பரவாயில்ல, வீட்டுக்கு போனா டிரைவர் கிட்டயே கேட்பாரு எங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு. ஐயோ, சரி நான் கிளம்புறேன். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். 2000 ரூபா. 1.25 ரூபா தானே கத்த ஒரு ஃபோனு. நீ போடுற காலுக்கு 1.25 ரூபா. அப்புறம் உங்க அப்பா வந்து நீ யார்கிட்ட பேசுனேன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு நான் போய் சொல்லணும்ல, அதுக்கு ஒரு 1.25 ரூபா. அந்த திரும்பிக்க. காது கேட்காதுடா, நீ பேசு. வச்சிரு 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 வச்சிரு. என்ன, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா முதல்ல நீ பேசக்கூடாது. அவங்க அப்பா அம்மா எடுத்துட்டாங்கன்னா முதல்ல ஒரு பிளாங்கால போடணும். அப்பதான் அவளுக்கு நீ பேசுறேன்னு தெரியும். ஃபோன் பக்கத்திலேயே வந்து உட்காந்துருப்பா. இப்ப ட்ரை பண்ணு, இப்ப ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. யோ, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஹலோ ஹலோ பூஜா. சொன்ன பாத்தியா? ஏய், சொன்னல்ல. யோ, யோ. இப்பதான் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு உனக்கும் ஒரு காப்பி கொடுக்கறேன், அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. ஏய், உத வாங்குவேன். ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் 1 மாசத்துக்கு பேச மாட்டேன். சத்தியமா? ஐயா, அதெல்லாம் என்னால முடியாது, நான் மேட்ச் பார்க்கணும். டேய், 2 இயர்ஸ்க்கு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வையேண்டா. கடவுளே. ஏண்டா 2 இயர்ஸ் கண்ட்ரோல் ஆந்தா லைஃப் எல்லாம் நல்லா இருக்கலாம்ல? டவுட்டா? உனக்கு எப்பவுமே டவுட் தான். நீ தப்பு பண்ணிட்டு பிரின்சிபலை ஏண்டா திட்டுற? He looks so genuine. நாம ஒழுங்கா இருக்கிறதுக்காக தானே திட்டுறாரு. நீ திருந்தவே மாட்ட. அப்பாவா? இன்னும் 1 hour ஆகும் வரதுக்கு. அவ்வளவு பயமா? என்ன யாரு? பூஜா ஃப்ரெண்டுப்பா. குடுமா குடுமா, நான் பேசுறேன். ஹலோ, நான் பூஜாவோட அப்பா பேசுறேன். ஹலோ அங்கிள். என்னது அங்கிளா? இருக்கட்டா இருக்கட்டா. மகேஷா? இந்த மீன்கார பையன் தானே? உங்க அப்பா பேரை மட்டும் நல்லா வச்சுட்டான். என்ன தம்பி இந்நேரத்துல போனு? இல்ல, லெசன்ல டவுட்டு. ஏன்பா பாடத்துல சந்தேகம்னா இந்த வாத்தியார்ட்ட கேட்க வேண்டியதானே? என் பொண்ணுட்ட என்ன சந்தேகம்? சரி, அப்படின்னா ஸ்கூல்ல கேட்டுக்க வேண்டியதானப்பா. அதான் ஸ்கூல்ல நீங்க என்ன பண்ணாலும் நாங்க கண்டுக்கிறது இல்லையா? என்ன பதில் சொல்ல முடியா? நாங்க கேட்கிற பல கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது தம்பி. வயசு பொண்ணுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணா மண்டையில சுருன்னு ஏறுது இல்ல? வயசாயிடுச்சு பாரு. இத பாரு தம்பி, எங்களுக்கெல்லாம் இந்த கல்ச்சர் ஒத்து வராது. நாங்கெல்லாம் பழைய காலத்து ஆசாமிங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க 6 மணி ஆச்சுன்னா வெளியில வர மாட்டாங்க. ஆம்பளைங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்க அப்படியே இருக்கீங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு பேசுவீங்க, நாளைக்கு அங்கிள் என் ஃப்ரெண்டு பூஜாவோட வெள்ளப்பட்டு வரம்பீங்க. நாங்க தலையாட்டணும். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்பீங்க. அதுக்கும் எங்களை தலையாட்ட சொல்றேன். இன்னைக்கு நீங்க பிறந்தவனே தெரிஞ்சுக்கிற முதல் வார்த்தையே காதல் தானப்பா. இதெல்லாம் தூக்கி போட்டு படிக்கிற வேலையை பாரியா. உங்க அப்பா மீன் தெரு தெருவா வித்துட்டு இருக்கா, நீ பொறுக்கி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிய. பாத்துக்க தம்பி, வருஷம் போனா திரும்பி வராது. வச்சிரவா. வயசுக்கு ஏத்த மாதிரி புத்தியும் இருக்கணுமா? போ. வீடு பெருசா இருந்தா இந்த அளவு தான். யாரு எந்த ரூம்ல என்ன பண்றானுங்கன்னே தெரியாது. எங்களுக்குள்ள இருந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பூஜா அப்பா சொன்ன தப்பான வார்த்தையினால வேறு விதமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தா தான் என்னன்னு தோணுச்சு. அன்னையிலேருந்து பூஜாவை பற்றி வேறு விதமாக நினைக்க ஆரம்பிச்சு.
மகேஷ் போதும், ரொம்ப பண்ணாத. உன்னை திட்டினாலும் நான் வீட்டுல போச்சுட்டு பஸ்ல வந்தேன் தெரியுமா? மகேஷ், எனக்கும் கோச்சிக்க தெரியும். அப்புறம் நீயே வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதான் உனக்கு சேர்த்து உங்க அப்பா பேசுறாரு. நேத்து ஒரு நாள் திட்டதுக்கே உனக்கு இப்படி இருக்கே. பிறந்ததுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேனே, நான் எங்க போய் கோச்சிக்கிறது? அவர் அப்படிதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவருக்கு புரியாது. எங்க அம்மாக்கு என்ன வயசாச்சு? அவங்க போய் தெருவில் 5 நிமிஷம் நின்னாலே எங்க அப்பா சத்தம் போடுவாரு. சரியான க்ரூக்கட் மைண்ட். 6th படிக்கும்போது ஒரு தடவை வீட்டுக்கு வந்தல, அன்னைக்கு என்ன எப்படி திட்டினா தெரியுமா? எதுக்கு திட்டினான்னு கூட அப்ப எனக்கு புரியல. என்ன மகேஷ், இன்னுமா ஃபீல் பண்ற? விடு, தப்பே பண்ணாம இவ்வளவு திட்டு வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு வாங்கிக்கலாம். மூஞ்ச பாரு. அப்புறம் படிப்பு நிறுத்திட்டு சுத்தமா வீட்டுல உட்கார வச்சிருவாரு. புத்தி போகுது பாரு உனக்கு. சரி வா, டைம் ஆச்சு போலாம். மழை நிக்கட்டும். ஆட்டோல போலாம் வா. குளிர்ல எனக்கு நனைஞ்சா ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ்லயும் எப்போ ஒரு வாட்டி தான் மழை பெய்யுது. அதுலயும் போய் உள்ள பூந்துக்கிட்டா. பூஜா, இனிமேல் ஒயிட் கலர் ஷர்ட் போடாது. பூஜா, ஆட்டோ காசு வச்சிருக்கியா? லேட்டு இந்தாங்க டிக்கெட். நீங்க? நாங்கள் ஆளவந்தான் போகிறோம், நீங்கள் ஷாஜான் போங்க. போங்க போங்க. ஏய் வாடா, நீ போ. ஏய், மேட்ரு படம் பார்க்கணும்னு சொன்னல, மறந்துட்டியா? ஆஹா, போஸ்டர் பார்க்கும்போது புல் இருக்குது. ஏய் சி, இது இல்லடா படம், வாடா. ஏடா இது இப்படி அலையடா? எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. சரி, கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். வேணாம், பசிக்கல. மகேஷ், மகேஷ், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னியே, யார் வீட்டுக்கு? அந்த பொண்ணு வீட்டுக்கா? இல்ல, சரவணன் வீட்டுக்கு. அவன் வீட்டுல போன் இருக்குதா? இல்ல. இருக்காத. அது என்னடா இந்நேரத்துக்கு போயிட்டு வர ஃப்ரெண்ட் வீட்டுல மாத்திரம் போன் இருக்க மாட்டேங்குது? எதுக்கு இந்நேரத்துக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தா சொல்லு. பா, அவங்க வீட்டுல தான் கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் இருந்தா தான் விஷுவல் பேசிக் ப்ரோகிராம்ஸ்லாம் போட முடியும். விஷுவல் பேசிக் தெரியலனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன்ப்பா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, என்னடா என்னங்க வந்துட்டியா? என்னடா வரலையான்னு பார்த்தேன். உன்னால தான் கேட்டு சீரஞ்சு பண்ணி நிக்கிறான். கேட்கும் போதெல்லாம் 5 10 கொடுத்தாலே இப்ப நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்கறான் பாரு. நீங்க எல்லாம் படிக்காத தக்குறிடா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாதுன்னு. 10 பைசாக்கு தெருவுல லோலோன்னு அலையறது இல்லாம ஐயா கால நக்கி கேட்கலாமா, ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் சாப்பிடலன்னு? இந்த பாரு, பைசாக்கு பிரோஜனம் அது எப்பவே இப்படி இருந்தானா, நாளைக்கு 10 பைசா சம்பாதிச்சானா நம்மள நடுத்தர நிக்க வச்சிருவாண்டி. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும், என் சோத்தை திங்கிற வரைக்கும் நான் சொல்றதாண்டி அவன் கேட்கணும். அப்படி இல்லைன்னா வெளியே போயிட்டே இருக்க சொல்ல அவனை. சாகுற வரைக்கும் நான் உழைப்பேன்டி. எந்த எவனை நம்பி நான் இல்லைன்னு சொல்ல அவன்கிட்ட. பாரு, இவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. மூஞ்ச பாரு. ராத்திரி 10 மணிக்கு வந்து ட்ரெஸ் கூட கைட்டாம சாப்பிடாம அப்படியே பெட்ல பட்டானா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஊது சொல்றேன் அவனை. ஊது சொல்றேன். ஏய், ஊது சொல்றேன். ஊதுடா. இத ஒண்ணுமே பண்ணல. ஊது.
ம் பாக்கு போட்டு வந்துட்டியா? கப்பூரன் பாக்கு போட்டு வந்துட்டியா? திருநெடுக்கு போலாம், வா வா வாடா. வேணாங்க விடுங்க. நம்பர் 15 சிவன் கோயில் தெரு, டி நகர். உங்களுக்கு வேணும் நீங்களே போய் பாத்துங்க. நீ வர மாட்டியா? அவங்களாம் ரொம்ப டீசென்டானவங்க, நம்மளும் மாதிரி கிடையாது. இந்நேரத்து அறிவு கடத்தனமா அங்க போய் நிக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்ன பேச்சு பேசுறான் பாரு. கேளுங்க. பாரு 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 பாரு. நீ குட்டி 5 10ன்னு எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்செல்லாம் பார்த்தேன் நான். ஒண்ணு கூட உருப்படுற மூஞ்சே இல்ல. தருதல முள்ள மாதிரி உருப்படாதது எல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான். வேணான்னு சொல்லுடி, இதெல்லாம் வேணான்னு சொல்லுடி. அவனுக்கு வேணான்னு சொல்லு. நானே கண்ணை மூடிட்டு கூட நான் தெரியல என்ன நடக்குதுன்னு பார்க்காம இருக்கிறதுக்கு. மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு. அடிக்காதீங்க. கொண்டுடுவோம் உன்னை. என்னடா? ஏய் மகேஷ், எடுத்துக்கோ. ஏய், அவனுக்கு தான் வீட்ல ப்ராப்ளம். நீ ஏன்டா லஞ்ச் கொண்டு வரல? லஞ்ச் கொண்டு வரணும்னா அம்மா வேணும்ல. எங்க அம்மா தான் எப்போ மேலே போயிட்டாங்க. ஏய், என்ன பரோட்டா எடுத்தல? என்னடி சாப்பிடலையா? பூஜா, உன் பிளேட்ல கை வச்சு பிடிக்கலன்னா சொல்லிடு. இனிமேல் கை வைக்க மாட்டேன். ப்ளீஸ் சாப்பிடு. பூஜா ஏன் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். சொன்னாலி அப்பதாங்க சாப்பிடு. என்ன? She is very upset. சொன்னாலி இனஃப். ஏய் பேசாம இரு. சொன்னாலி என்ன விஷயம்? நம்ம கிளாஸ் ரமேஷ் இருக்கான்ல, அவன் பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். பூஜா முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனா அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்றான். 2 days டைம் கொடுத்துருக்கான். பூஜா லவ் பண்ணலன்னா சூசைட் பண்ணிக்குவானா. ராஸ்கல். ரமேஷ், பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவ லவ் பண்ணலன்னா சூசைட் பண்ணிக்குன்னு சொன்னியா? அதை பத்தி உனக்கு என்னடா? அவ லவ் பண்ண மாட்டா. சூசைட் பண்ணிக்கிறியா? அது அவ சொல்லட்டும், நீ மூடி இப்போ. அவ என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணக்கூடாதா? ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஃபிகர் வரக்கூடாது? உடனே ஃப்ரெண்டு பிடிச்சிருவீங்களே. போடா, அடிச்சிட போறேன். அவளே சும்மா இருக்கா? இவர் வந்துட்டாரு சீன் காட்டுறதுக்கு, பெரிய பரப்பு மாதிரி. அது இல்லடா, அவன் ட்ரை பண்ணான், மாட்டல. இனி கொஞ்ச நாள்ல பாரு, அவளே முடிச்சு காட்டுறேன். அப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். டேய் 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 குட் மார்னிங் சார். சிடா, நீதானே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின? எஸ் சார். பிரேயர்ல அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், ஞாபகம். இம்ப்ரெசிவ். இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க. ஒரு நாள் கூட ஆப்சென்ட் இல்லை. உன்னை பார்த்தா ரொம்ப ஒழுக்கமான பொண்ணா தெரியுது. டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தப்பா வச்சிருக்கேம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. பர்த்டேக்கு கார்டு கொடுப்பானுங்க. நீ கஷ்டப்படும் போது உனக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுவானுங்க. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி வந்து நிற்பானுங்க. ஏன் உங்க வீட்டுக்கு தெரியாம உனக்கு கல்யாணம் கூட பண்ணி வைப்பானுங்க. பட் நாளைக்கு நீ ஃபியூச்சரை தொலைச்சிட்டு நிற்கும் போது எவனும் கூட வந்து நிற்க மாட்டான். ஏமா இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல கெடுத்துக்கிற? அவன் படிக்காட்டி பிச்சை எடுத்தாவது குறைச்சிக்குவான். உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு ரமேஷ் சொல்லிட்டு போறான். அது உண்மையா?
நல்லா படிக்கிற நிறைய பசங்க இப்படித்தாம்மா சீரழிஞ்சு போறாங்க. இந்த வயசுல படிப்பை தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது. பொறுக்கித்தனமான ஃப்ரெண்ட்ஸு நம்மளையும் நடுத்தருவில் நிக்க வச்சிருவானுங்க. உன்னோட மார்க்ஸ் தான் உன்னை இப்ப காப்பாத்திருக்கு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நான் உன் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். யூ கேன் கோ.